ஹாய், இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு சப்பாத்தியும் சப்பாத்திக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி கொஸ்தும் பண்ண போகிறோம். நான் இதை நீங்கள் குருமாலாம் வைக்கல, ஏன்னா என் டைம் ஒரு 1/2 தான் இருக்குது. ஸோ ஒரு 1/2 செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை இது தான். இப்போ மாவு நான் நார்மலாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டேன். மேலே லைட்டாக ஆயில் போட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மாவு ஊற வச்சுட்டேன். கரெக்டாக 15 நிமிஷம் ஊறினதும் நம்ம எடுத்து சப்பாத்தி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு சோம்பு இருக்கு இல்லையா, அது போட்டு தாளிச்சிக்கிட்டேன். பட்டை கிராம்பு அதெல்லாம் எதுவும் நான் போடலை, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு மேலே வெங்காயம், இது ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், வெங்காயத்தை ஒரு 50% அளவுக்கு வதங்கிக்கிட்டேன். 50% வதங்காலே போதும், அதுக்கு மேலே வதங்க விட வேண்டாம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். பயங்கர வாசனையாக இருக்கும். நீங்கள் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு எந்த மசாலா எதுவுமே நீங்கள் போட வேணாம். இது அதுக்கு மேலே தக்காளி போட்டு தக்காளியும் சேர்த்து நீங்கள் வதக்கணும். இதே நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிட்டோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போ அது இல்லை. ஸோ இதில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், சாம்பாருக்கு புளிக்குழம்புலாம் போடுவோம் இல்லையா அந்த மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. போட்டுட்டுன்னா அதுபடி நல்லா சுருண்டு வரும். இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்ச மாதிரி நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வீட்டில் செய்யலாம். ஈஸியாக நம்ம டக்குன்னு கிளம்பணும், டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வேணும், இல்லை ஒரு நைட்டுக்கே ஒரு அவசரத்துக்கு ஒரு சாப்பாடு வேணும், இதை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இப்போ நான் சைடில் தூக்கி சிம்மில் போட்டுட்டேன். இப்போ சப்பாத்திக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். மாவு ஆல்ரெடி நம்ம ஊற வச்சோம் இல்லையா, ஒரு 15 நிமிஷம் மாவு நல்லா ஊறிடுச்சு. மேக்ஸிமம் 30 மினிட்ஸ், 1/2 hour நீங்கள் மாவு நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுவே அதிகம்தான். நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் எப்போதும் ஊற வச்சுட்டு மாவை கையில் இது மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கையில் உருட்டிக்கணும். ஃபஸ்ட்டு அதை ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம நல்லா உருட்டிட்டு அமுக்கி விட்டு சைடில் வச்சிடணும். இதை மாதிரி நம்ம நமக்கு காலைக்கு எனக்கு ஒரு 10 சப்பாத்தி தேவைன்னா நான் உருட்டி விட்டு இல்லை சைடில் நான் வச்சுப்பேன். இதை மாதிரி இந்த ஷேப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு சப்பாத்தி ரவுண்டாக வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே எடுத்து அப்படியே தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கும் போது சப்பாத்தியில் ஷேப்பே வராது. உங்களுக்கு முன்னாடி ஷேப்பே வரல அப்படிம்பாங்க. இந்த பாருங்க, அப்படியே தேய்க்க அப்படியே நல்லா நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா ரவுண்டான ஒரு ஷேப் வந்துடும் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோன்னா நார்மலாகவே மாவு சில பேர் என்ன பண்ணுவோன்னா அப்படியே கையில் உருட்டவே மாட்டாங்க. மாவை லைட்டாக உருட்டு அப்படியே வச்சு தேய்ப்பாங்க. அது ஒரு சாஃப்டே இருக்காது, அந்த ரவுண்ட் ஷேப்பே வராது. இப்போ பாருங்கள், லைட்டாக நான் தேய்ச்சதுமே மாவு நல்லா அழகாக அது போட்டு நம்ம லைட்டாக தேய்க்க அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த டே ஃபுல்லாகவே இந்த சப்பாத்தி நம்மளுக்கு மிருதுவாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சப்பாத்தியை போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் சப்பாத்தியில் லைட்டாக சப்பாத்தியை போட்டு ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு 2 ட்ராப் கூட போட்டாலே போதும் ஆயில், லைட்டாக சும்மா அதுக்காக. ஏன்னா நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தால் ஆயில் ஆட் பண்ண வேணாம். அப்படியே சாப்பிட்டுடலாம். நம்ம இந்த பாக்ஸில் ஸ்கூலு கட்டி கொடுக்குறோம், லஞ்சு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா இதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உடனே சப்பாத்தி எப்பொழுதுமே அப்படியே டக்குன்னு பரட்டி விட்டுட்டே இருக்கும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். கல்லில் போட்டோம்னா டக்குன்னு பரட்டி இதில் ஒரு 10 செகண்ட், இதில் ஒரு 10 செகண்ட் அவ்வளோதான் வைக்கணும். ரொம்ப டைம் எடுத்து வச்சோம்னா அந்த சப்பாத்திலேருந்து சாஃப்ட்னஸ் இருக்காது. கடன்னு நம்ம பரட்டி விட்டுட்டே இருக்கணும். பார்த்திங்களா சப்பாத்தி எப்படி இருக்குன்னு, ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லா வரும் சப்பாத்தி. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா என் பையன் ஆம்லேட் போட்டு அதில் சப்பாத்தி வச்சு ரோல் பண்ணி கொடுமா அப்படின்னுட்டான். நான் இப்போ என்ன பண்ணேன்னா காடை முட்டை வாங்கி வச்சுருந்தேன். எப்போதுமே நான் காடை முட்டை வெவிச்சு கொடுத்துருக்கோம். அது ஏன்னா அது ஈஸியாக இருக்கும். தோலை நம்ம உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தோல் ரொம்ப மெலிசாக இருக்குமா, ரொம்ப உடையும். இதை உடச்சி ஊற்றணுன்னா அதில் எப்படின்னா உடைச்சா உடையாது, தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் லைட்டாக அப்படியே கத்தியால் கிழிச்சிக்கிட்டு அதை ஆம்லேட் போட்டு அது மேலே நான் சப்பாத்தியை வச்சு ரோல் பண்ணி கொடுத்துட்டேன். காலையில் நம்ம இதை மாதிரி கொடுக்குறதுக்கு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மாதிரி கொடுத்தா அவன் சாப்பிட்டு வந்துடுவான். ஏன்னா எப்போதுமே நம்ம கரெக்டாக நம்ம கொடுக்குறதில்ல, என்றைக்கே ஒரு தான் இதை சத்தாக நம்ம கொடுக்குறோம். சரி, முட்டை இருந்தது பார்த்தேன், காடை முட்டை இருந்தது. காடை முட்டை அவன் விரும்பி சாப்பிடுவான். இது ஒன்றும் இல்லை, எல்லா முட்டை மாதிரி தான் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லாம் ஒன்றும் இருக்காது. நார்மல் முட்டை மாதிரியே தான் இருக்கும். அதுலேயும் நான் போட்டு என்ன பண்ணிட்டேன், சப்பாத்தியில் போட்டு ரோல் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி கொஸ்து வச்சு ரோல் பண்ணி காலை டிஃபனுக்கு. மத்தியானம் பார்த்திங்கன்னா நார்மல் சப்பாத்தி தான், அதே அப்படியே ரோல் பண்ணி வச்சுட்டேன். இதை மாதிரி கொடுத்தா அவன் கொஞ்சம் காலைல கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி, 2 சப்பாத்தி சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவன் சப்பாத்தினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால இதை மாதிரி எக்கை வச்சு உள்ளே ரோல் பண்ணி மேக்ஸிமம் அவன் இப்படி தான் சாப்பிடுவான். அந்த டே ஃபுல்லாக சப்பாத்தி கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பான். அவனுக்காகவே நான் அடிக்கடி சப்பாத்தி போட்டு இப்போ எனக்கு சப்பாத்தி ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் காலையில் பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிள் தான் இது. உங்களுக்கு நீங்கள் ரோல் பண்ணி இதை மாதிரி கொடுக்கும்போது பசங்களும் ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க.
அவாய்ட் பண்ண மாட்டாங்க. இதுவே ரைஸ்லாம் கொடுத்தோன்னா என் பையன் சாப்பிடவே மாட்டான். ரைஸ் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். என்ன தான் நீங்கள் ரைஸ் கொடுத்தாலும் ரைஸ் அப்படியே தான் வீட்டுக்கு வரும். இதே வெஜிடபிள் ரைஸ் கொடுத்துட்டேன், பிரியாணி கொடுத்துட்டேன்னா சாப்பிட்டு வந்துடுவான். மற்றபடி கர்ட் ரைஸோ இல்லை லெமன் ரைஸ் எது கொடுத்தாலும் சாப்பிட்ருப்பான். அதில் ஒரு 40% சாப்பிட்ருப்பான். மீதி சாதம் அப்படியே இருக்கும், உள்ளே இருக்கும். எந்த தொட்டு கொடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும், சாப்பிடவே மாட்டான். இட்லி கொடுத்துட்டேன், சப்பாத்தி கொடுத்துட்டேன், பிரியாணி கொடுத்துட்டேன் அப்படின்னா வெஜிடபிள் ரைஸு, கீ ரைஸு எல்லாம் கொடுத்தாலும் சாப்பிட்டு வந்துடுவான். மற்ற எந்த ரைஸுமே சாப்பிடவே மாட்டான். ஸோ அதுக்காகனே அவனுக்கு என்ன பண்ணுவோம், வீக்லி 4 டைம்ஸ் நான் வந்து சப்பாத்தி போட்டுருவேன். ஹஸ்பண்டுக்கு தனியாக வந்து நான் ரைஸ் வச்சு குழம்பு வச்சு கொடுத்தாலும் என் பையனுக்கு வந்துட்டு காலைல கண்டிப்பாக சப்பாத்தி போட்டுடுறது. 2 நாள் தான் இட்லி இருக்கும், மேக்ஸிமம் மற்ற நாள் எல்லாமே வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துறது. இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மற்ற பசங்கள்லாம் பார்த்துட்டு அந்த பணியாரம் இருக்குல்ல, கார பணியாரம், அது சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். கார பணியாரம், அப்புறம் வந்து தோசை கேட்டிருக்கான். அந்த ப்ரோட்டீன் தோசை, பயிரில் சுடுவோம் இல்லையா, அந்த தோசை சாப்பிட்றான். இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு வரேன். மோஸ்ட்லி வந்து தோசை இல்லைனா சப்பாத்தி, இதை தவிர எந்த சாப்பாடுமே கிடையாது. இல்லைனா பிரியாணி, இதுதான் விரும்ப. மற்ற எந்த ரைஸ் சாம்பார் வச்சா எது வச்சாலும் சாப்பிட்டு வர மாட்டான். ஓரளவுக்கு இப்படியே நான் அவனுக்கு ரோல் பண்ணி காலை டிஃபன் மத்தியான டிஃபன் ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன். இது இல்லாமல் ஹஸ்பண்டுக்கு தனியாக ரைஸ் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் ஹஸ்பண்டுக்கு தனியாக நான் பேக் பண்ணணும். இவனுக்கு மட்டுமே எனக்கு ஃபுல்லாக டைம் இருக்கும். இதுவே அவசரம் ரொம்ப லேட் ஆகிட்டு, ஆஃப் அன் ஹவர் இன்னும் கரெக்டாக வந்து 7:50 போகணும் டைம்.